சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரசியலில் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கு எந்தவித ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாதவர் நடிகர் விஜயகாந்த். அவர் செய்த சாதனைகள், அவர் இந்த மக்களுக்காக போராடிய போராட்டங்கள், இந்த போராட்டத்தின் மூலமாக எந்தெந்த சிறைக்கு சென்றிருக்கார் என்று கேட்டால் ஒன்றும் இல்லை. எந்த நேரமும் இரவென்றும் இல்லாமல் பகலென்றும் இல்லாமல் குடித்துவிட்டு போதையில் உணர்கின்ற ஒரு குடிகாரர். அந்த குடிகாரரை எங்கள் அணிக்கு வருவார்கள், உங்கள் அணிக்கு வருவார்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசுகிறார்கள், அழைக்கிறார்கள் என்றால் இந்த அரசியல் கட்சிகளின் தகுதிகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு வைகோ அவர்கள் சொன்னார், எங்கள் கூட்டணியில் வந்து இணைந்திருக்கின்றோம், அவர் கிங்காக போகிறார், நாங்கள் 4 பேரும் கிங் மேக்கர் என்று சொன்னார். 4 பேர் சேர்ந்தால் என்ன வேலை செய்யலாம்? அதுதான் இந்த தேர்தலில் நடிகர் விஜயகாந்த். விஜயகாந்த் மேடையில் பேசும்போது சொன்னார், மக்களை பார்த்து கேட்டார், மக்களே நான் கிங்காக வேண்டுமா கிங் மேக்கராக வேண்டுமா என்று. கீழே இருக்கிற தொண்டனுக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்றான்னு தெரியல. தொண்டன் கேட்கறான், என்னடா சொல்றான்னு கேட்டா ஒருத்தன் சொல்றான், நாளையிலேருந்து எல்லாரையும் கிங் பிஷர் குடிக்க சொல்றாரு. இப்படி ஒரு இளமையான கட்சி. இவர் முதலமைச்சராக வந்து இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். டெல்லி விமான நிலையமா சென்னை விமான நிலையமா என்று தெரியவில்லை. டெல்லியில் கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர்கள், நான் சென்னை பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று சொல்கிறார். இந்த அளவுக்கு நிதானம் இல்லாமல் குடித்துவிட்டு குடிபோதையில் உளறிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்திருந்தால் நாடு உருப்படுமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர் செய்த சாதனை என்ன இந்த நாட்டு மக்களுக்கு? இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி, கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியை நடத்துகிறார்கள். நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு நல்ல தோழர் இல்லையா? ஒரு சிறப்பான, நேர்மையான, நியாயமான, மக்களையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல கண் இருக்கிறாரே, அவரை முதலமைச்சராக அறிவிக்க கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு குடியாரரை முதலமைச்சராக அறிவித்து இது நாட்டு மக்களுக்கு அவர் செய்ய போகின்ற சாதனை என்ன? அவர் முதலமைச்சராக வந்தால் என்ன சொல்லுவார்? நான் ஆசை குடிக்கிற, நீங்க எல்லாம் புல்லு குடியும் பாரு.